பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நண்பர் கூறியவாறே அவனுடைய விளைபொருள் செல்வம் அனைத்தும் அழிந்தன. அத்தோட்டத்தின் மரங்கள் செடிகள் ஆகிய அனைத்தும் அடியுடன் சாய்ந்து விட்டன. ஆகவே அவற்றில் அவன் செலவு செய்ததைப் பற்றி தன் இரு கைகளை பிசைந்து கொண்டான். மறுமையில் இறைவன் முன் அவன் கொண்டு வரப்படும் போது, என் இறைவனுக்கு நான் எவரையும் இணையாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறுவான். மேலும் அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவுகிற கூட்டம் எதுவும் அவனுக்கு இருக்கவில்லை. இன்னும் அவன் தன்னை தானே பாதுகாப்பவனாகவும் இருக்கவில்லை. அங்கு எல்லா அதிகாரங்களும் உண்மையான அல்லாஹ்வுக்கு உரியன. அவனே கூலி கொடுப்பவர்களில் மிக்க மேலானவன், முடிவு செய்வதிலும் மிக்க மேலானவன். இதையும் அவன் அங்கு அறிந்து கொள்வான். மேலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக. அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரைப் போல் இருக்கிறது. பூமியில் உள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்து வளர்ந்தது. ஆனால் அவை காய்ந்து அவற்றை காற்று அடித்துக் கொண்டு போய் விடுகிறது. மேலும் எல்லா பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான்.